அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் தொழிற்கல்லூரிகள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் PMSSB என்ற ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025 கல்வியாண்டிற்கான PMSSB ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. PMSSB ஸ்காலர்ஷிப் பத்தி தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவ மாணவியருக்கு பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை PMSSB போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டம் கீழ்கண்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3ஆம் ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு எவ்வித வருமான வரம்பும் நிபந்தனையின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதுகலை, பாலிடெக்னிக், தொழிற்படிப்பு போன்ற புற படிப்பு அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மாணாக்கர்களுக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். 2004-2025 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதாவது UMIX என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கல்வி உதவித்தொகைக்கு மாணாக்கர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 28/2/2025 ஆகும். புதுப்பித்தல் மாணாக்கர்கள் அதாவது ரினிவல் ஸ்டூடெண்ட் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் படிக்கும் மாணவர்கள் அதாவது 2024-2025 கல்வியாண்டில் செகண்ட் இயர், தேர்ட் இயர் மற்றும் ஃபோர்த் இயர் படிக்கும் மாணவர்கள் புதுப்பித்தலுக்காக கல்லூரியில் கல்வி உதவித்தொகை பெற்று 2024-2025 ஆண்டில் 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு மற்றும் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. அம்மாணாக்கர்களுக்கு கல்லூரிகளில் நடப்பாண்டில் கல்வி பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். புதிய மாணாக்கர்கள் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட் who are not applied the scholarship during the year 2023-24 அதாவது 2023-2024 கல்வியாண்டில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் மாணவர்கள் யார் யாருக்கு இந்த கல்வித்தொகை கிடைக்கவில்லையோ அவர்கள் நடப்பு ஆண்டில் புதிதாக பதிவு செய்யலாம். நடப்பு கல்வியாண்டில் 2024-2025 புதிதாக கல்வி உதவித்தொகை பெற கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை பெற்ற அதாவது சென்ற வருடத்தில் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய புதிய மாணாக்கர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அதாவது நோடல் ஆபீசரை அணுகி www.umix.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். முதல் தலைமுறை பட்டதாரி எனில் அதற்கான சான்றினை சமர்ப்பிக்க வேண்டும். மேற்படி விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து BC, MBC and DNC வகுப்பை சார்ந்த மாணாக்கர்களை பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி தொடர்பு கொள்ளலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மேற்படி சொன்ன தகுதியுடைய மாணாக்கர்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது. யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் அந்த UMIX இணையதளம் www.umix.tn.gov.in. இதுதான் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க முடியும். மாணவர்கள் நேரடியாக இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியாது. உங்கள் கல்லூரியில் உள்ள கல்வி உதவித்தொகை ஒருங்கிணைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். அதாவது நோடல் ஆபீசரை அணுகி நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்காக இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆகவே தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பித்து இந்த கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.